ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தனது 40வது வயதில் ஆங்கிலிக்கன் சபையை விட்டுவிட்டு கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தவர் கர்தினால் நியூமேன். இவர் மிக சிறந்த கல்விமானாகவும் அறிவாளியாகவும் இருந்த அவரது இழப்பை அச்சபையை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எனவே அவர்களில் ஒரு சிலர் கர்தினால் நியூமேனை சந்தித்து, நீங்கள் பழையபடி ஆங்கிலிக்கன் சபைக்கு வந்துவிடுங்கள், நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் சிறப்பானது எதையும் எனக்கு தர வேண்டாம், கத்தோலிக்க திருச்சபை தருகின்ற 2 காரியங்களை மட்டும் கொடுங்கள் போதும் என்றார். அந்த 2 காரியங்கள் என்னவென்று பார்க்கையிலே, ஒன்று நற்கருணை, மற்றொன்று அன்னை மரியா என்று கூறினாராம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஒரு சபையை விட்டு மற்றொரு சபைக்கு மாறியவர் கர்தினால் நியூமேன் அவர்கள். ஆக அவர் மாறுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கையிலே, அவர் நற்கருணை மீது கொண்ட ஆழமான ஒரு விசுவாசத்தினால் அந்த ஆங்கிலிக்கன் சபையை விட்டு மாறி கத்தோலிக்க திருச்சபையில் சேருகின்றார். தனது 40வது வயதில் அவர் எந்த அளவுக்கு ஆன்மா தாகம் கொண்டிருந்தார், நற்கருணை மீது, அன்னை கன்னி மரியாள் மீது கொண்டிருந்ததால் அவர் இதற்கு சேர்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, நயாகரா என்கின்ற நீர்வீழ்ச்சியின் மதிப்பை அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அது தெரிவதில்லை. இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று பார்க்கையிலே, நாம் சிறு வயதிலே நாம் நற்கருணை என்கின்ற ஒரு அருள் சாதனத்தை பெற்றிருக்கின்றோம். ஆகவே நற்கருணை என்கின்ற அருள் சாதனத்தின் கொண்டாட்டம் நமக்கு ஆழமாக புரிவதில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அது நாம் தினமும் பெறுகின்றோம் என்று ஒரு சாதாரண ஒரு கொண்டாட்டமாக நமக்கு தெரிகின்றது. பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் மீதும் நாம் ஆழமாக உணர்ந்து உட்கொள்கின்ற போது அது நமக்கு மிக பெரிய ஒரு கொடையாகவும் ஒரு பொக்கிஷமாகவும் மாறுகின்றது. பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் பால நிலத்தில் மன்னாவை தந்தவர்கள் மோசே என்று நம்பினார்கள். ஆனால் மோசே அல்ல, யாவே கடவுளே என்று அவர்கள் இறுதியாக நம்பினார்கள். அந்த பால நிலத்தில் உண்ட மன்னாவை அனைவரும் மடிந்து போனார்கள். ஆனால் இயேசு தருகின்ற அந்த வாழ்வு தரும் உணவை உண்போர் என்றுமே ஒரு நிலையான வாழ்வை பெறுவர் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, அந்த நிலையான உணவை தேடி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீக தாகத்தோடு செல்கின்ற போது நிச்சயம் நம்முடைய வாழ்வு மேம்படும் என்ற நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஆணி வேராக அமைகின்றது நம்முடைய விசுவாசம். ஆம் அன்பு இறை மக்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெறுகின்றோம். அந்த திரு உடலும் திரு இரத்தமும் நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய வாழ்வையும் மாற்ற வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு தங்கட்டும். ஆமேன்.